கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் 19ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் காலை எழுந்தது முதல் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பு வரை பல பேரை நாம் சந்திக்கிறோம், பல விஷயங்களை நாம் பேசுகிறோம், பலரோடு ஃபோன் மூலமாக நேரடியாக தொடர்பு கொண்டு நிறைய காரியங்களை விவாதிக்கிறோம். இதிலே மகிழ்ச்சியான காரியங்களும் உண்டு, சில சங்கடமான காரியங்களும் உண்டு, நம்மை கோபப்படுத்தக்கூடிய சில நிகழ்வுகளும் நடப்பதற்குரிய நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு. சாலமோன் ராஜா நீதிமொழி வழியாக நமக்கு இன்று கொடுக்கிற ஆலோசனை, ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார். ஆமென். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நல்ல வார்த்தைகளையே பேசினால் மற்றவர்களோடு நாம் சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷமான வார்த்தைகள் வரும், நல்ல வார்த்தைகள் வரும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு சிறிய துக்கத்தை நாம் அடைந்தாலோ, ஒரு தோல்வி கண்டாலோ, இல்லை அடுத்தவரை பார்த்து நாம் பொறாமைப்பட்டாலோ, அடுத்தவர்களோடு நம்மை கம்பேர் பண்ணி பார்க்கறது, நம்முடைய பிள்ளைகளை பக்கத்து வீட்டு பிள்ளைகளோடு கம்பேர் பண்ணி பேசுறது, அவர்களுக்கு அந்த வசதி இருக்கிறது எனக்கு இல்லை, இது போன்ற ஏற்றத்தாழ்வுகளை நம் உள்ளத்திலே கொண்டிருந்தால் நம்மை அறியாமல் நெகட்டிவான வார்த்தைகள் மாத்திரமே நம் நாவிலே அதிகமாக வரும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் எல்லாவற்றையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இன்று என்னுடைய நிலை இப்படி இருந்தால் நாளை நிச்சயமாகவே நான் வணங்குகிற என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய நிலையை நல்ல நிலைக்கு உயர்த்துவார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்முடைய நாவிலிருந்து வரும் வார்த்தைகள் இருக்க வேண்டும். நம்முடைய அறிக்கைகள் விசுவாச அறிக்கைகளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்ததென்றால் நம்மை அறியாமல் கூட தேவையற்ற நெகட்டிவான வார்த்தைகள் நம் நாவிலே வராது. ஏனென்றால் சாலமோன் ராஜா மிக தெளிவாக இந்த வார்த்தையில் குறிப்பிடுகிறார், நம்முடைய பேச்சின் விளைவே நமக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு ஆணிவேராக இருக்கும். ஆமென். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் பலதரப்பட்ட சூழ்நிலைகளை தாண்டி வந்தாலும் கூட நம்முடைய நாவிலிருந்து ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தைகள், அடுத்தவர்களை ஏளனமாக பேசக்கூடிய வார்த்தைகள், நம்முடைய பிள்ளைகளை தாழ்வாக பேசும் வார்த்தைகளை தயவு செய்து நீங்கள் விட்டுவிட முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் நாம் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தாரை நாம் வாழ்த்தி பேசத்தான் கடவுள் நம்முடைய நாவில் இருந்து வரும் அறிக்கையின் படியாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் நம்முடைய நாவினாலே நல்ல விதைகளை இன்று விதைப்போம், நாளையே அதற்குரிய நல்ல பலனை கடவுள் நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவை, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எப்பொழுதும் எங்கள் நாவிலே ஆவியானவரே நீங்கள் வந்து தங்கி எப்பொழுதும் நல் வார்த்தைகளையே பேசி கடவுளின் கரங்களிலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் இது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் நிரப்பி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடம் நம்முடைய உள்ளத்தில் பதிப்போம். நம்முடைய நாவு எப்பொழுதும் நன்மைகளையே பேசி கடவுளின் கரங்களிலிருந்து நன்மைகளை மாத்திரம் பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை பெற நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை நன்மையாகவே வழிநடத்துவார். ஆமேன். God bless you.